இந்த உலகத்திலேயே அம்மா அப்பாங்கிற உறவு தான் கடவுளை விட பெரிய உறவுன்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட அம்மா அப்பா பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக சொல்லக்கூடிய பொய் தாங்க. என் தம்பிக்கு தானே செய்கிறாங்க, என் தங்கச்சிக்கு தானே செய்கிறாங்க அப்படிங்கிற எண்ணமும் மனசும் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கிட்ட தாங்க வரமாட்டேங்குது. இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுமே அப்பா அம்மா பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் கூட படித்த பொண்ணு, அவள் பேர் நித்யா, அந்த பொண்ணு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பொண்ணு, கொஞ்சம் கை கால் ஊனமான பொண்ணு. ஆனால் அந்த அப்பா அம்மா வேற குழந்தையே பெற்றுக்கலை. காரணம் என்ன தெரியுங்களா? எங்கே இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தை நல்ல குழந்தையா பிறந்து அது இந்த குழந்தைக்கு நாம மட்டும் இப்படி ஊனமாக இருக்கிறமேன்னு மனசு பாதிச்சிருமோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னொரு குழந்தை பெற்றுக்காம அந்த குழந்தைக்காகவே இந்த 27 வருஷமும் பணிவிட செஞ்சுட்டு இருக்கிற அப்பா அம்மா பாரபட்சம் காட்டுறாங்கன்னு சொல்றது இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய பொய் தாங்க. எங்கேயோ இருக்கிற விஷயத்த நான் சொல்லலை. என் குடும்பத்தில் நான் பட்ட கஷ்டம், என் குடும்பம் எனக்காக பட்ட கஷ்டத்தை நான் சொல்கிறேன். என் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா, எனக்கு ஒரு தம்பி. என் குடும்பம் நடுத்தர குடும்பம் தான். பெரிய வருமானம் பெரிய வசதி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் என்னையும் என் தம்பியும் நல்லா தான் படிக்க வச்சாங்க. என் தம்பிக்கு படிப்பு வரல. அப்போ எங்கள் அப்பா கேட்டார், தம்பி நீ படிக்கிறியா இல்லை வேலைக்கு போறியான்னு கேட்டார். அப்போ என் தம்பி சொன்னான், இல்லைப்பா எனக்கு படிப்பு வரல, நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னான். எனக்கு நல்லா படிப்பு வந்துச்சு. அப்போ என் தம்பி என்ன தெரியுங்களா சொன்னான், அப்பா நீ கஷ்டப்படாத, நானும் வேலைக்கு போகிறேன், அக்காவை நல்லா படிக்க வையே, அவளுக்கு தான் நல்லா படிப்பு வருதேன்னு சொன்னான். ஆனால் எங்கள் அப்பா மனசில் இருந்தது, 2 பேரும் அவன் தான் படிக்க போகிறல வேலைக்கு போகிறான், பிள்ளையவாது நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சாரு. ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னும் மனசில் நினச்சா ரத்த கண்ணீர் வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தாங்க என்னை படிக்க வச்சாங்க. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படும் போது எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயந்தான் என் மனசுக்குள்ளே ஞாபகம் இருக்கும். நான் பிறந்த சமயத்தில் ரொம்ப கஷ்டமா, அப்போ ரொம்ப வறுமையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா 15 இட்லி வாங்கிட்டு வந்தாங்களாம். அப்போது இந்த எல்லா இட்லியும் எங்கள் அம்மா சாப்பாடே இல்லாமல் இருந்திருக்காங்க. பசி தாங்க முடியல, அந்த எல்லா இட்லியும் பசி தாங்காமல் எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சி நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எல்லாத்துக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்தது தான் அந்த இட்லின்னு. அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு தான் சாமி உன்னை வளர்த்துறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இன்றைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் நான் நினைக்கக்கூடியது அந்த விஷயத்தை தாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துனாங்க. என் தம்பி 14 வயசில் வேலைக்கு போனான். அவனா விருப்பப்பட்டு தான் வேலைக்கு போனான். ஆனால் அது வேலைக்கு போகிற வயசே கிடையாது. ஒவ்வொரு வேலையாக செஞ்சான். பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போனான், ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போனான், நகைக்கடைக்கு வேலைக்கு போனான். இப்படி ஒவ்வொரு வேலையாக போனான். அவனால் செய்ய முடியல. அப்போ அவன் சம்பாதிக்கிற சம்பளம் என்ன தெரியுங்களா? வெறும் 250 ரூபா தான். நான் காலேஜில் படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் பஸ்ஸுக்கு கொடுத்துடுற பணம் 50 ரூபா. அந்த அவன் சம்பாதிக்கிற அந்த 250 ரூபாயும் ஒரு வாரத்துக்கு பஸ்ஸுக்கு எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவன் ஒவ்வொரு தடவையும் அம்மா கை வலிக்குதுமா, அம்மா என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லுவான். அப்போ கூட அவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் மூட்டை தூக்கினாலும் பொழைச்சிக்குவேன், அக்காவை நல்லா படிக்க வையுமான்னு சொன்னான். அந்த இடத்துல எங்கள் அப்பா கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க, பொட்டை பிள்ளைய போய் இவ்வளோ படிக்க வச்சுட்டு பையனை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களேன்னு. எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நாம தான் கஷ்டப்பட்டோம், என் புள்ள போகிற பக்கம் நல்லா இருக்குமோ கஷ்டப்படுமோ எனக்கு அது தெரியாது, ஆனால் போகிற பக்கம் அந்த புள்ள படிச்சிருந்ததுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அது சமாளிச்சுக்கும், அதுக்காகத்தான் நான் அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவான். எல்லாரும் சொல்கிறாங்க பாரபட்சம் காட்டுறாங்கன்னு. என் குடும்பத்துலலாம் என்ன அந்த மாதிரி பாரபட்சமே காட்டலிங்க. எல்லாத்தையும் 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் வளர்த்தாங்க. அப்படி என் தம்பி எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டதனுடைய பலன் தான் நான் இன்னைக்கு படித்து பெரிய வக்கீல்ல பெருமையாக சொல்லிக்கூடியதாக இருக்கு. சரி, நான் படித்து பெரிய வக்கீல் ஆயிட்டேன். ஆனால் என் தம்பிக்கு என்ன வழி? அவன் 5-10க்கு தானே இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு நான் என்ன செய்யணும், என் குடும்பம் என்ன செய்யணும்? நாங்கள் யோசித்தோம். அவனுடைய திறமை என்ன, அதுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும்னு நினச்சோம். அவனுக்கு மிமிக்ரி பண்ணுறதுனா ரொம்ப இஷ்டம். அப்போ என் தம்பி சொன்னான், அப்பா எனக்கு நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கணும், அதுதான் எனக்கு ஆசைன்னு சொன்னான். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், தம்பி நம்ம குடும்பம் எல்லாம் நடுத்தர குடும்பம், நாம் வேலைக்கு போனாதான்ப்பா நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு, சினிமா துறையெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, அதனால நீ கம்முன்னு வேலைக்கு போன்னு சொன்னார். அப்போ நானும் எங்கள் அம்மாவும் சொன்னோம், வேண்டாப்பா அவனுக்கு என்ன இஷ்டமோ அதை
அதை செய்ய வைங்க, அவன் நல்லா முன்னேறி வரணும்னு சொன்னான். தன்னுடைய சொந்த முயற்சியில தான் ஒவ்வொரு நாளும் அவன் கஷ்டப்பட்டு வந்தான். அந்த முயற்சியுடைய பலன் தான் இன்னைக்கு சன் டிவியில் வர அசத்த போவது யார் நிகழ்ச்சியில் வர திருப்பூர் சக்தி தாங்க என் தம்பி. எல்லாருமே சொல்றாங்க, அப்பா அம்மா எனக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, அப்பா அம்மா எனக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, எனக்கு இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்றாங்க. எல்லாரும் நல்லா நினைச்சுக்கோங்க, எந்த உறவுமே நம்ம கூட இருக்கும்போது அந்த உறவோடைய அருமை யாருக்குமே தெரியாது. அந்த உறவு நம்ம கூட இல்லைங்கும் போது தாங்க அந்த வருத்தமும் வலியும் தெரியும். அந்த பாசத்தை புரிஞ்சுக்காம எங்க அப்பா அம்மா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, எங்க அப்பா அம்மா எனக்கு அதை செய்யல இதை செய்யலன்னு எதிர்பார்ப்போட இருக்கிற பிள்ளைங்க மேலதான் தப்பே தவிர அப்பா அம்மா மேல எந்த தப்புமே கிடையாதுங்க. என் காலத்துல எங்க அப்பா என்ன சேர்த்து வச்சிருக்காரு, எனக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு எதிர்பார்க்கிற புள்ள இந்த உலகத்துல புள்ளையே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட புள்ளையே தேவை கிடையாது. நான் சொல்றேங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்கிற ஒரே சொத்து நானும் என் தம்பியும் தாங்க. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல எல்லாரும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு. நான் சொல்றேங்க, எங்க அப்பா அம்மா என் தம்பி மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு நான் தாங்க 7 ஜென்மத்திலே புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லாருமே சொல்றாங்க வயசானவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு. ஆனா எந்த விசேஷ நாளா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து கும்பிடும் போது நான் என் தம்பி காலில் விழுந்து கும்பிடுவேங்க. அவன் விளையாட்டு பையன், அவனுக்கு அது தெரியாது. இங்க பாருமா இந்த புள்ள என் காலில் விழுந்து கும்பிடுதுன்னு நினைப்பான். ஆனா நான் சொல்றேங்க, அவன் என்னதான் நான் சம்பாரிச்சு அவனுக்கு கொடுத்தாலும் என்னோட நன்றியை அவனுக்கு திருப்பி காட்டவே முடியாது. அந்த நன்றியை தாங்க நான் அவன் காலில் விழுந்து கும்பிட்டு கேட்கிறேன். என்னை விட என் தம்பி வயசுல மட்டும்தாங்க சின்னவன், ஆனா குணத்திலையும் மனசுலையும் என்னை விட ரொம்ப பெரியவங்க. என் குடும்ப சொர்க்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது காரணம் என்ன தெரியுங்களா? விட்டு கொடுக்கக்கூடிய மனசும் பக்குவமும் என் குடும்பத்துல எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஆனா அந்த பக்குவம் இன்னைக்கு எந்த குழந்தைகிட்டையும் கிடையாதுங்க. எல்லா அப்பா அம்மாவும் சொல்லி கொடுத்துதான் வளரணும்னு கிடையாது, தானா தேடி தெரிஞ்சுக்கிறது தாங்க வாழ்க்கை. அதை தானா தெரிஞ்சு தேடிக்கிட்டதுனால இன்னைக்கு என் குடும்பம் சொர்க்கமா எனக்கு தெரியுது. நீங்களும் அதை தேடி பாருங்க, நிச்சயமா உங்க குடும்பமும் சொர்க்கமா தாங்க இருக்கும். இந்த பெண் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. இந்த அரட்டை அரங்கத்தில் இன்னைக்கு இந்த திருப்பூரில் சில பேச்சாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரட்டை அரங்கத்திலே கலந்து கொண்ட இந்த வாரத்தின் சிறந்த பேச்சாளராக என்று சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சில ஊக்கத்தொகைகளை சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் திருப்பூரிலிருந்து வழங்க விருப்பப்படுகிறது. சிவசங்கரி அழைக்கின்றேன். இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கூட பிறந்த சகோதரன் தன்னை படிக்க வச்சு அப்பா அம்மா தம்பியை எடுத்து சொல்லி ஒரு குடும்ப பாசத்தை எடுத்து விளக்கிய இந்த சிவசங்கரியின் இந்த பேச்சு திறமையை பாராட்டி இந்த வார சிறந்த பேச்சாளராக சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பில் சிவசங்கரிக்கு இந்த 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள்.